கருவறையில ஏன் போட்டோ எடுக்கக்கூடாது? நீங்க பிறந்த குழந்தைய பிளாஷ் லைட்டை கண்ணில் பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும்? அதனாலதான் அது பேர் கருவறை. பிரபஞ்சத்தோட சக்தியை இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துல ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல ஆகர்ஷண சக்தி இழுக்கும். ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு உள்ள தெரியும். இந்த இடத்துல கோயில் அமைக்கலான்னு அமைக்கப்பட்ட கோயில் தான் இப்போ நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய 1000-1500 வருஷத்துக்கான கோயில். விளக்கு ஏத்துறோம் இல்லையா, அந்த தீபம் ஏற்றும் போது ஒரு மந்திரமும் இருக்கு. தீப ஜோதி பரம் ஜோதி, தீப ஜோதி ஜனார்த்தனா, தீப ஜோதி அரத்துமே பாப்போ, தீப ஜோதி நமோஸ்துதே. தீபத்துல ஒளி தீபமா இருக்கக்கூடிய பகவான நம்ம போட்டோ எடுத்தோமையானால் நம்மளுக்கு அந்த பவர் கம்மியாகிறதுன்றது சொல்லப்படுறதுக்கு ரீசன், அது பச்சை குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் பவர் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சுவாமி அபிஷேகம் பண்ணும் போது ஒரு அழகும், அலங்காரம் பண்ணும் போது ஒரு அழகும், அர்ச்சனை பண்ணும் போது ஒரு அழகும், அபிஷேகம்லாம் முடிஞ்சு ஆர்த்தி காட்டி அந்த விளக்க ஓபன் பண்ணி அதை பார்க்கும் போது பிரம்மானந்தமான ஒரு அழகு கிடைக்குது இல்லையா, அதுதான் அதுக்குள்ள இருக்கிற தாற்பயம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. இப்போ கோயில்களுக்கு போகிறோம். கோயில்களுக்கு போனால் இப்போ ஃபோட்டோ எடுக்காத ஆட்களே கிடையாது. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் நிர்வாகம், கோயில் நிர்வாகமே என்ன சொல்லணும்னா, நீங்கள் எங்கே வேணாலும் ஃபோட்டோ எடுத்துங்க, ஆனால் கருவறையில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு. இப்போ எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கப்படுது? ஃபோன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடாக கருவறையை ஃபோட்டோ எடுக்காதீங்க, அதே ஃபோட்டோ நமக்கு கடைகளில் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளை எடுக்க வேணாம்னு சொல்றாங்க? கருவறையில ஏன் போட்டோ எடுக்கக்கூடாது? நல்ல கேள்வி. இது ரொம்ப நாளா நானே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டான ஒரு கண்டென்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஒரு ஆன்சர் இருக்கு. ஃபோன் வந்ததுலேருந்து இது பேசப்படுதுன்னு சொல்லப்படுது. என்னைக்குமே எப்போ ரொம்ப அட்வான்ஸா ஒரு இது கண்டுபிடிப்பு போகுதோ, நம்ம ஃபோனுக்கு மேலே நம்ம 3G 4G 5Gன்ட்டு நம்ம அட்வான்ஸாக கண்டுபிடிக்கப்படுதோ, அன்னைக்கு இயல்பு காலம் நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது தான் சத்தியம். அந்த காலத்தில் இந்த லைட்டு கிடையாது. அந்த காலத்தில் ஒரு சிமிலி விளக்கு தான். அதாவது நம்ம வீட்டோட விஷயத்திலேயே அதுதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல அந்த காலத்துலலாம் விளக்கேற்றிருப்பாங்க, ராத்திரி கூட எரியும். அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு. அந்த மாதிரி இந்த கருவறைக்குள்ள ஏன் விளக்கு ஏத்தி அதுல பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வெளிச்சம் கூட அம்பாளுக்கு வலிக்குமா. பாலுங்கிறது வாட் எவர் இட் இஸ், பெருமாளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். நம்ம பிரபஞ்சத்தோட சக்தியை, அந்த காலத்துல ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல ஆகர்ஷண சக்தி இழுக்கும். ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு உள்ள தெரியும். இந்த இடத்துல கோயில் அமைக்கலான்னு அமைக்கப்பட்ட கோயில் தான் இப்போ நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய 1000-1500 வருஷத்துக்கான கோயில்கள். நீங்க பாத்தீங்கன்னா கோயில் பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா மூலவர் இத்தினூண்டு இடத்துல உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு எது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமி பெருசா இருக்கும். மூலவர் உட்காந்துட்டு இருக்கிற ரூம் மட்டும், அதாவது கருவறை மட்டும் சின்னதா இருக்கும், ஆனா சுவாமி பெருசா இருப்பாரு. ஈவன் ஸ்ரீரங்க பெருமாள் கூட அப்படிதான் இருப்பாரு. நிறைய பேர் இதுக்குள்ள எப்படி சுவாமி பேர்ப்பாருன்னு கூட சில பேருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட விஷயம் ரொம்ப பெருசு. அந்த விளக்கு ஏத்த 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 அந்த விளக்குல இருக்கிற அந்த ஜோதி சொரூபம் இருக்கு, அதுல பார்க்கறது தான் பவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இந்த போன்ல எடுக்கிறதுனாலயோ இது பண்றதுனால என்ன ஒரு தவறு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.
நீங்க பிறந்த குழந்தைய ஃபிளாஷ் லைட்ட கண்ல பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும்? அதனால தான் அது பேரு கருவறைன்னு பேரு. பிரபஞ்சத்தோட சக்திய இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜெபத்துல உட்காரும்போதும், அந்த சக்திய உங்களாலயும், என்னாலயும் இழுக்க முடியும். அது பேரு தான் அகம் பிரம்மாஸ்மின்னு பேரு. உங்களுக்குள்ள உள்ள கடவுள். இருக்கிற கடவுள். அது எல்லார்கிட்டயும் பண்ண முடியும். அதாவது நான் ஒரு டிராமா கூட பார்த்தேன். அட கடவுளேன்னு பேரு அந்த டிராமா. அந்த கடவுளே கன்டென்ட்ல எனக்கு நண்பரான சீரியல் நடிகரான கிரீஷ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் அதுல வந்து ம் அட கடவுளாவே நடிச்சிருந்தாரு. ஒவ்வொன்னா போகும். கடைசியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள தேடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா பார்த்தா நம்மள்ட்ட தான் கடவுள் இருக்கணும்ங்கிறத ஒரு கன்டென்ட்ட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மகிட்டயும் அது இருக்கு. அதனால தான் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, நைட் லேம்ப்ல இல்ல ஜோதிய பார்த்துக்கிட்டு, நம்ம விளக்கேத்துறதே அதுக்கு தான் ஆக்சுவலா. ம். விளக்கு ஏத்துறோம் இல்லையா? அந்த தீபம் ஏத்தும்போது ஒரு மந்திரமும் இருக்கு. தீப ஜோதி, பரம் ஜோதி, தீப ஜோதி, ஜனார்த்தனா, தீப ஜோதி, அரத்து மே பாபோ, தீப ஜோதி நமோஸ்துதே. இன்னொரு தடவ சொல்றேன். தீப ஜோதி, பரஞ்சோதி, தீப ஜோதி, ஜனார்த்தனா, தீப ஜோதி, அரத்து மே பாபோ, தீப ஜோதி நமோஸ்துதே. இந்த ஜோதி ஏத்துறதுக்கு யாரு ஜோதி ஏத்தினாலும், சில பேர்லாம் அகண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க. அகண்ட விளக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ம். 48 நாள், இல்ல 50 நாள் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 48 நாள், 50 நாள் இல்ல. நித்தியமா அவங்க வீட்ல வந்து விளக்கு ஏத்திக்கிட்டே இருக்கும். முக்கியமா வந்து நித்தியம் விளக்கேத்துறது வந்து நல்லது. யாரும் அதுக்கு வந்து கோயில்ல தான் நித்திய விளக்கேத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் நித்திய விளக்கேத்த ஏத்துற இடத்துல ஆச்சார அனுஷ்டானமா, அதாவது ஆச்சார அனுஷ்டானம்னா, நம்ப அப்படியே சபரிமலை இருக்கிற சுத்தம் மாரி இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. மனசார எதுவும் ஒரு அழுக்குப்படாம அந்த இடத்துல இருக்க வேண்டியது ஒரு இது. செல்ஃப்ல இருந்தா கூட ஏத்தலாம். தப்பு கிடையாது. செல்ஃப்ல இருந்ததுன்னா ஒரு ஸ்க்ரீன போட்டு அழகா இது பண்ணிட்டு, அதாவது எங்க ஸ்க்ரீன் போடணும்னு அவங்களுக்கே தெரியும். சில விஷயங்களுக்கு ஸ்க்ரீன போடணும்னு அவங்களுக்கே தோணும். அப்ப அந்த ஸ்க்ரீன போட்டுட்டு திருப்பி இது பண்ணிக்கலாம். ஒரே ரூம்ல இருந்தா கூட நித்திய விளக்கு ஏத்தலாம். ஓகே. அந்த நித்தியமா விளக்கு ஏத்துட்டு, அகண்ட தீபமா ஏத்தலாம். நித்தியம்ங்கிறது டெய்லி. அகண்ட தீபம் ஏத்தலாம். ஏத்தினீர்களானால், உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அது சரியாகுங்கிறது அதுக்குள்ளேயே இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளிலேருந்து எப்போ வந்து அந்த கண்ணுல வந்து ஒரு பிரச்சனை நம்ம ஃபிளாஷ் லைட் எடுத்தா வருமோ, அதே மாதிரி தான் சுவாமிக்கும் அந்த வெளிச்சம் வரும்போது, அதுக்கு வந்து வலிக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. நீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க. சக்தி போயிரும், சக்தி போயிரும் அதோட அப்படின்னுவாங்க. விஷயம் இதுதான். ம். அதாவது பிரபஞ்சம்ங்கிறது வந்து நீங்க கேட்டத குடுக்கும். ம். சொல்வதை செய்யும் கிளிப்புள்ளைன்னுவாங்க. ம். குழந்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். இப்போ ஒரு குழந்தை இருக்கு. நீங்க பண்ணா அதே அது அதே மாரி பண்ணும். ம். பிரபஞ்சம் நீங்க கேட்டத குடுக்கும். அதோட ஆற்றல் வந்து அதுக்குள்ள இருக்கு. அதனால தான் அது பேர் கோயில்னு பேரு. கோயில் வந்து அலுவலகம். பீடம் வந்து சுவாமியோட வீடு. இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ். கோயில்ங்கிறது அலுவலகம். அலுவலகம் மாதிரி. அதாவது பக்த கோடிகள் வரக்கூடிய இடம். பீடம்ங்கிறது யாரு வரணுங்கிறது எழுதி வச்சிருக்கோம். அவங்க மட்டும் தான் போவாங்க. ரொம்ப ரேர். நீங்க பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியும். பீடத்துக்கு அவ்வளோ ஒரு ரஷ் இருக்காது. ஆனா கோயில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். ஒரு ரஷ்ஷா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஒரு ஆஃபீஸ் மாரி. ம். அதனால தீபத்துல ஒளி தீபமா இருக்கக்கூடிய பகவான நம்ம ஃபோட்டோ எடுத்தோமேயானால், நம்பளுக்கு அந்த பவர் கம்மியாகுறதுங்கிறது சொல்லப்படுறதுக்கு ரீசன், அது பச்சை குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் பவர் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ம். ரிஷிகள், ஞானிகள் வந்து அப்படியே போயி அத வந்து அந்த ஆகர்ஷண சக்திய கண்டுபிடிச்சு, அந்த ஆகர்ஷண சக்தி இங்க இருக்குங்கிறத ராஜா கிட்ட தெரிவிச்சு, ராஜா மூலியமா கட்டின ஒவ்வொரு அ மகத்துவமான கோயில நம்ப போயிட்டு டப்புன்னு அத வந்து எடுத்தோமே ஆனால், அதோட வலிகள் வந்து உங்களுக்கு இல்ல. நெறைய கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கும்போது அங்க சுவாமி வந்துரும். ஆனா ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, சுவாமியே வராது.
ஆமா. ஒரு மாரி மங்கலாயிடும். மங்கலாயிடும். ம். கூடாது. பவர் வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனா இவ்வளோ சொல்றோம். ஆனா அந்த கோயில்ல உள்ளவங்களே ஃபோட்டோவ எடுத்துட்டு வெளியில வந்து சுவாமிய வந்து விக்கிறாங்க. அதுவுமே தவறு. அதாவது சாந்தானந்த சுவாமிகள் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போதான் வந்து சாந்தானந்த சுவாமிகள்னா புதுக்கோட்டை புவனேஸ்வரி கோயில்ல இருந்த சுவாமிகள். இப்பதான் வந்து நம்மளுக்கு புவனேஸ்வரியோட அந்த இது கிடைக்குது கோயில்ல. ஆனா சாந்தானந்த சுவாமிகள் இருக்கும்போது தபசுல சுவாமிய வந்து பார்த்து, அதே மாரி ஒரு ஆர்ட் வரையறவங்கள கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ட் யாருன்னு எனக்கு இப்போ சட்டுன்னு ஞாபகம் வரல. அவர கூப்பிட்டு வரைய வச்சு, அதே ரூபத்த தான் எல்லாருக்கும் குடுத்தாங்க. இன்னிக்கும் அந்த ரூபத்த உள்ள சுவாமிய பார்த்தோம்னா, இது புதுக்கோட்டை புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க. ம். அப் தபஸ்ல பார்த்து தான் சாமியே இங்க வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சிருக்காரு. அதே ம். மாரி ஒரு ஆர்ட்ட சொல்லி இந்த மாரி வர, இந்த மாரி வர. அவர் கவசம் எழுதியிருக்காரு. புவனேஸ்வரி கவசம்னு ஒண்ணு உண்டு. ம். அந்த புவனேஸ்வரி கவசத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அங்கங்கள் அதாவது கவசம்ங்கிறதே வந்து எல்லா கவசத்திலயும் அங்கங்கள் இருக்கிறது தான். ஆனா அந்த கவசத்த கேட்டாலே எம எவன் ஒருவன் அந்த கேட்டு மெய் உருக கேட்கிறாங்களோ, சத்தியமா ஆன்மீகத்த விட்டு சத்தியமா வெளியில வரமாட்டான். அன்னைக்கே அவன் நித்தியமும் சுத்தமாயிடுவான். ஓகே. அதனால தான் காலம் மாற, மாற, மாற ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏத்த மாரி தெய்வம் அடாப்ட் ஆகணும்னு இவங்க நெனைக்கிறாங்க போல. கண்டிப்பா. தெய்வம் வந்து அடாப்ட் ஆவணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா ம். தெய்வம் அடாப்ட் ஆறதே கிடையாது. கிடையாது. தெய்வம் வந்து அப்படியே தான் இருக்கு. சுத்தம் வேணும்ப்பா. சுத்தம் எவ்வளோக்கு அளவு சுத்தம் இருக்கோ, அவ்வளோக்கு அளவு கடவுள் இருப்பாங்க. இப்போ ம். உடனே அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க. "சுத்தம் சோறு போடும்." என் பாட்டியே சொல்லுவாங்க. ம். எங்க பாட்டி நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன். "என்ன சுத்தம் சோறு போடுமா பாட்டி? அப்ப நான் வந்து ஆஃபீஸ் போ வேண்டாமா? வேலைக்கு போ வேணாமா? சுத்தமா வச்சுட்டா மட்டும் நம்ம போதுமான்னு கேட்பீங்க. போதுமான்னு?" கேட்பேன். ஆனா அவங்க அதுக்கு சிரிப்பாங்க. ஆனா உண்மைய பார்த்தோம்னா, அதோட அர்த்தம் உள்ளர்த்தம் என்னன்னா, சுத்தமா இருக்கும்போது, நமக்கு நாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நம்ம இத செய்யலாமே, நம்ம இத பண்ணலாமே அப்படின்னு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய பரிசுத்தமான, ரொம்ப ஒரு மென்மையான ஒரு இடம் அது. ஒரு தீபத்த நீங்க பார்த்தீங்கன்னா, சுவாமி அபிஷேகம் பண்ணும்போது ஒரு அழகும், அலங்காரம் பண்ணும்போது ஒரு அழகும், அர்ச்சனை பண்ணும்போது ஒரு அழகும், அபிஷேகம்லாம் முடிஞ்சு ஆர்த்தி காட்டி அந்த விளக்க ஓப்பன் பண்ணி அத பார்க்கும்போது பிரம்மானந்தமான ஒரு அழகு கிடைக்குது இல்லையா? கண்டிப்பா. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற தாத்பரியம். சரி. பொதுவா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அ சட்டை போட்டுட்டு இது பண்ணிட்டுலாம் போமாட்டாங்க. அந்த காலத்துல பேண்ட் கிடையாது. இந்த காலத்துல பேண்ட் உண்டு. பல கோயில்கள்லயே அது நீங்க சட்டை இன்னும் கழட்டிட்டு வந்து தான் சட்டை பேண்ட் போடக்கூடாது, ட்ராக்ஸ் போடக்கூடாது. நீங்க இது திருச்செந்தூர்லயே சட்டைய கழட்டிட்டு தான் உள்ளார போணும். ம். கண்டிப்பா அது ம். சத்தியம். அதுக்கு என்ன தாத்பரியம் இருக்குன்னு சொல்றேன். இப்போ கூட நான் வந்து அ தேனம்பாக்கம்னு சொல்லக்கூடிய மகா பெரிவாளோட இடம் வந்து ஒண்ணு இருக்கு. அது கிட்டத்தட்ட பெரியவா வந்து பல நேரங்கள், பல வருஷங்கள் அங்க தபஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. ம். இப்போ நான் அத பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். அங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற ரூல்ஸ் அப்படியே கீப் அப் பண்றாங்க. ம். அந்த பேண்ட் போடக்கூடாது, ட்ராக்ஸ் போடக்கூடாது, சுடிதார் கூட போடக்கூடாது அங்க. ம். பாவாடை சட்டை தாவணி. இதெல்லாம் என்ன அப்டின்னா, ஏன் அது போட்டா தான் கடவுள் பண்ணுவாங்களா? இது போட்டா பண்ண மாட்டாங்க. அந்த அர்த்தம் கிடையாது இது. நம்பளோட ரிச்சுவல்ஸ், நம்மளோட பாரம்பரியத்தை எடுத்து காட்டுறது யாரால பண்ண முடியும்? நம்ம தானே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக ஒன்று. 2வது ஏன் வந்து ஜென்ஸ் வந்து சட்டைய கழட்டிட்டு, லேடீஸ் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தலைக்கு குளிக்காம கோவிலுக்கே போமாட்டாங்க. ம். ஏன் அந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹேர்லாம் இவ்ளோ தூரம் இருக்கும் முன்னெல்லாம். இப்ப இருக்கிறத விட்டுருங்க. இப்ப இவ்ளோ கூட ஆயிடுது. இப்ப நம்மள மாரியே வெட்டிட்டு கூட இருக்காங்க. அதனால இப்போ நம்ம இது இல்ல. நான் சொல்றது அந்த காலத்தில் லேடீஸ் வந்து இவ்ளோ தூரம் வச்சிருப்பாங்க. ஜென்ஸுக்கு வந்து இவ்வளவு தான் உண்டு. இல்ல உச்சி குடுமி. ம். அந்தணரா இருந்தா, அதாவது பிராமணனா இருந்தா இங்க மட்டும் தான் இருக்கும். ம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உடம்பு வழியாகத்தான் அந்த இப்ப நீங்க யாராவது பேசிட்டீங்கன்னா, "அப்பா பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆவுது" அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த எனர்ஜிய இது பண்ணிக்கிறது. புல்லரிக்கிறது. அந்த ம். எனர்ஜிய ஏத்திக்கிறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து முடியின் வழியாக செல்லுகிறதுங்கிறது உண்மை. ம். அதனால தான் இந்த பில்லி சூனியம்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த முட்டை,
ஓடு இதோட சேர்த்து நம்மளோட முடியும் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் முடியின் வழியாக என்ன வேணாலும் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான். இது பாசிட்டிவ்க்கு மட்டும் இல்லை, நெகட்டிவ்க்கும் சேர்த்து. நிறையா பேருக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்குது. தாந்திரிக் அப்படின்னா, தாந்திரிகம்னாலே நீ ஒரு மந்திரவாதியோ? அது நல்லதுக்கும் இருக்குது, கெட்டதுக்கும் இருக்குங்க. நல்லதுக்கும் இருக்குது, கெடுதலுக்கும் இருக்குங்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும் அது நல்லதுக்கு மாத்திரமே தான் கொடுக்கப்படுங்கிறது தான் சத்தியம். ஓகே. இப்போது இந்த ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க, மீட்டிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட அலுவலகத்தை மீட்டிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க. இதே ஸ்பேஸை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் கொடுக்கப்பட்டது இந்த விஷயத்துக்கு மட்டும்தான். இப்போ ப்ரைவேசியாக யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதை வேற மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ கொடுக்கப்பட்டது அது வேறையாயிடாது இல்லை? கண்டிப்பா. அப்போ கொடுக்கப்பட்டது தாந்திரிகம்ங்கிறது மிகப்பெரிய பவர் தம்பி. அதாவது உங்களை நீங்க உருவாக்கிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளை ரிஷிகள் ஞானிகள் வந்து அவர்களால கண்டுபிடிச்சு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம்னு சொல்லலாம். ஐம் அப்படின்னு சொல்லணுமா? ஆனால் யாரு சரியா படிக்கலையோ அவங்களுக்கு நல்லா படிப்பு வரும். இதை பத்தி இந்த பீஜ மந்திரங்களை பத்தி நம்ம ஒரு கண்டென்ட்டாவே அடுத்தது பண்ணலாம். சரி, சரியா? ஒவ்வொரு செல்ஸும் நம்ம ஆக்டிவேட் ஆகும், அத்தனை பீஜ மந்திரங்கள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக சக்தியால உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதி சொரூபமா அங்க அம்பால வந்து ஆகர்ஷண சக்தியால ஞானத்தின் வழியாக பார்த்த அந்த ஒரு ரகசியத்தை, கருவின் ரகசியத்தை வெளியில வந்த பிறகுதான் இந்த குழந்தைக்கு இவ அப்பான்ட்டு அவங்க அம்மா சொன்ன பிறகுதான் தெரியும். கரெக்டா? கண்டிப்பா. அப்படியே மாதிரிதான் ரிஷிகள் வளர்க்கப்பட்ட அந்த கருவின் நிறைய இன்னும் சுமந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கோயில்லையும். அதனாலதான் அதை போட்டோ எடுக்காதீங்க, எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு சில பிரைவேட் கோயில்கள்ல அதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அதோட தாற்பயம் என்ன, அர்த்தம் என்ன? ஏன்னா அது ஒரு சிலர் வந்து விரும்பி நீங்க எடுத்துங்க, ஆனா அந்த இடத்துலயும் தெய்வ சக்தி இருக்குன்னு தானே சொல்றாங்க. சத்தியம். ஆனா எது எப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அங்க வந்து மூலவருக்கு ஒருத்தர் மட்டும் போயிட்டு வராங்க? அது வந்து நான் வந்து அந்தனரோ இல்ல பூசாரியோ அப்படியெல்லாம் சொல்ல வரல. ஒருத்தரோட பாடியில மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இந்த ரூம்குள்ள ஒரு 100 பேர் இருக்காங்க, உங்க மைண்ட்ல ரீஷர் ஆகுமா? இல்ல, ஒருத்தர் தான் இருந்தோம்னா இவர் தானே அங்க இருந்தாரு. 100 பேர் இருக்கு, 100 பேரை உங்களால இது பண்ண முடியுமா? அந்த ஒரு ஃபோக்கஸ் போயிடக்கூடாது. நம்ம ஏன் கோயிலுக்கு போறோம்? ஃபோக்கஸ். இந்த ஜோதியை விட்டு ஒண்ணுமே இல்லை தம்பி. இந்த ரூமை இவ்வளோ லைட்டு போட்டு நம்ம கேமரா வைக்கிற இதை ஒரு இடத்த ஒரு பாகமா வச்சு அங்க ஜோதி சுரூபமா ஏற்றும் போது எவ்வளோ ஃபோக்கஸ் ஆகுது. புரியுது. அந்த ஃபோக்கஸை நம்ம வந்து மிஸ் பண்றோம். அதனால நீ யாருமே வந்து போட்டோ இந்த இப்போ புதுசா அமைக்கப்பட்ட யாரு போட்டோ எடுத்தாலும் சரி, அது தவறு மாத்திரமே. எடுக்கப்படாது. என்னோட பாத்தீங்களா, என் வீடை நான் கோயில்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாயில வருது. என்னோட வீட்டில் கூட பூஜை ரூம் உண்டு. நித்திய அனுஷ்டானங்கள் எங்க அப்பா வந்து எங்க அப்பா உங்களுக்கு தெரியும், காயத்ரி ஹோமம் டெய்லி உண்டு, மகாமேரு உண்டு. அங்க வந்து யாரையுமே அலோ பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவரோட கோயில். அவங்க சுவாமி அம்பாள் இருக்கிற இடம் அவரோடதுன்னா எங்க அப்பா இல்லை. எங்க அப்பாவோட இது வேற. சுவாமி இருக்கிற அந்த ஒரு இடம் ரொம்ப பரம புனிதமா இருக்கணுங்கிறது சத்தியம். அப்பதான் அவ இருப்பா. அப்படி இருந்தாதான் அவ இருப்பாளாங்கிறதுக்கு இங்க பேச்சு கிடையாது. அது இருந்தா நல்லதுங்கிறது தான் பேச்சு. ஓகே. அது என்னோட வீட்லயே நான் வந்து சூரிய ஒளி அம்பாளுக்கு அடிக்க முடியாத அளவுக்கு நான் அவ்வளோ பாதுகாப்பா பார்த்து வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா பலிக்கும், பயங்கரமா பலிக்கும். நீங்க என் ரூம்குள்ள போனீங்கன்னா இன்னி வரைக்கும் டச் என்னோட புவனேஸ்வரியோட என் அம்மா புவனேஸ்வரியோட ஆசீர்வாதத்திலையும் என் அம்மாவோட ஆசீர்வாதத்திலையும் அது பரிபூர்ணமா இன்னைக்கும் போனவங்க கால் என்னோட வீட்டில் வச்சாலே சத்தியமா இங்க நான் காலரை தூக்கி விடுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அங்க அம்பாள் குடியிருக்காங்கிற அர்த்தம் அங்க தெரிவிக்குங்கிறது
மக்களுக்கு தெரியக்கூடிய காரணம் அங்க தெரியுது நிறைய பேருக்கு. ம். ஆன்மீகத்துல இல்லாதவங்களுக்கே. எனக்கு இல்ல. ஆன்மீகத்துல இல்லாதவங்களுக்கே. ஸோ அது தெரியுது. ஸோ அப்ப ஆன்மீகத்துல இல்லாதவங்களுக்கே அது தெரியிற பட்சத்தில், அது இது பண்ணலாம்ல. மக்களாகிய நீங்கள் தயவு செய்து கோயில்ல போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது கருவறையில போய் வச்சுக்க வேண்டாம். நீங்களே மண் எடுத்து போட்டுக்கிற மாரியான அர்த்தம். உங்க ஜோதிய டிஸ்டர்ப் பண்ணா எப்படி இருக்கும்? உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவ டிஸ்டர்ப் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த வழியானது அது. தயவு செய்து அத பண்ண வேண்டாம். நல்லதே நடக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். ஓகே. நீங்க சொன்ன மாரி பல பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வாவும் இருக்கும், ஒரு அறிவுரையாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.